அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எங்களுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய செய்தியின் தலைப்பாக யோசேப்பின் சாந்த குணம் என்கிற ஒரு சிந்தனையை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பிலிப்பியர் 4:5 நாம் அப்படி வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5 சொல்லுகிறார். என்னாகும் 12:3 விதமாக சொல்லுகிறது, மோசேயானவன் பூமியில் உள்ள எல்லா மனிதரிலும் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்துவும் சாந்த குணமுள்ளவர். மத்தேயு 11:29 வாசிக்கிறோம். இந்த சாந்த குணம் என்பது ஒரு நல்ல குணாதிசயம், கர்த்தருடைய ஒரு நல்ல குணாதிசயம். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அதே குணாதிசயத்தை அவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார். யோசேப்புக்கும் இந்த ஒரு நல்ல குணாதிசயம் உருவாகி இருந்ததை அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆங்கிலத்திலே சாந்த குணம் என்பதை மீக்னஸ் என்று சொல்வார்கள். இணை வார்த்தையாக ஜென்டில்னஸ், ஹம்பிள்னஸ், இதெல்லாம் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தைகள். மற்றவர்களை விட தான் மேம்பட்டவர் என்று கருதாதவர் தான் சாந்த குணமுள்ளவர். மற்றவர்களை விட தான் மேம்பட்டவர் என்று கருதாதவர். யோசேப்புக்கு இப்படிப்பட்ட நல்ல ஒரு குணாதிசயம் இருந்தது. இந்த குணாதிசயம் கலாத்தியர் 5:22-23 நாம் வாசிக்கிறோம். ஆவியின் கனியிலே சாந்த குணம் என்று வாசிக்கிறோம். புதிய ஏற்பாடு நமக்கு இந்த சத்தியங்களை அழகாக வலியுறுத்தி சொல்லுகிறது. ஆனால் இந்த சத்தியங்களையெல்லாம், வசனங்களையெல்லாம் யோசேப்பு அறிந்தவராக இருந்தாரா என்று ஒரு கேள்வியை நாம் கேட்போமானால், வேதம் அதற்கு ஒரு நல்ல விடையை தருகிறது. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளை பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் எல்லாத்தையும் தன்னுடைய சந்ததியினருக்கு வரிசையாக சொல்லிக்கிட்டே போவாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு கையில் நம்மை போல வேதம் இல்லை. ஆனால் அவர்களுடைய அனுபவம், கர்த்தரோடு அவர்களுக்கு இருந்த அனுபவம் தான் அவர்களுடைய கையிலே வேதம். கர்த்தர் எப்படி அழைத்தார், எப்படி நடத்தினார் என்று ஒவ்வொரு முற்பிதாவும் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், யோசேப்பு எங்கும் போய் கற்றுக்கொண்டதாக, வேதத்தை தேடி வாசித்த ஒரு மனிதனாக நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் உள்ளத்திலே தன் தகப்பனார் அவருக்கு இருந்த கர்த்தரோடு இருந்த அனுபவம், கர்த்தரை பின்பற்றின வழிகள், இவைகள் யாவையும் அவர் அறிந்தவராய் மாத்திரமல்ல, அதை தன் வாழ்வில் காட்டுகிறவராக நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய வழிகளை அறிந்தவராகவே யோசேப்பு நமக்கு இங்கே வேத வரலாறிலே தென்படுகிறார். கர்த்தரை அறிந்து அவருடைய வழிகளில் நடக்கும் எவருமே நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாக வேதத்தில் காணப்படுகிறார்கள். யோசேப்பு அதற்கு விதிவிலக்கு அல்ல. முதல் தலைப்பாக யோசேப்பினுடைய சாந்த குணம் என்கிற சிந்தனையை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் யோசித்து பார்ப்பது நல்லது. சாந்த குணம் அப்படிங்கிறது பேச வேண்டிய நேரத்தில் சரியாக பேசுவது, அதேபோல் செய்ய வேண்டிய காரியங்களை சரியானபடி செய்வது. சரியான நேரத்தில் பேசுவது, சரியான நேரத்தில் செய்வது. அதில் என்ன உள்ளடக்கி இருக்கிறது என்றால், வேண்டாத நேரத்தில் எதுவும் பேசாமல் இருப்பது, செய்யத்தகாத காரியங்களை எதுவும் செய்யாமல் இருப்பது.
சாந்த குணம் என்பது இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை உள்ளடங்கியதாக அது இருக்கிறது. வேத புத்தகத்திலே அமைதி காப்பவர்கள் நிறைய இருந்திருக்கிறாங்க, சமாதானம் உள்ளவர்களாய் இருப்பவர்கள், தாழ்மை உள்ளவர்களாய் இருந்திருக்கிறார்கள். வேதத்திலே நிறைய பேரை வாசிக்கிறோம். எல்லார்ட்டையும் பொதுவாக காணப்படுகிற இந்த சாந்த குணம் என்கிற இந்த குணாதிசயத்துக்கு வேத புத்தகம் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக புதிய ஏற்பாட்டில் காண்பிக்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரலோக மேன்மை யாவையும் துறந்து அவர் மனுஷ சாயலானார் என்று அந்த வசனங்களை வாசிக்கும் போது, 3 வசனங்களை வாசிக்கும் போது நாம் கற்றுக்கொள்ளலாம். தன்னுடைய மேன்மையை அவர் தனக்கு கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணிக்கொள்ளாமல் அதை மனிதனை மீட்கும்படியாக மனித சாயலை அவர் எடுத்து வருவதற்கு அர்ப்பணிக்கிறார். சாந்த குணம் மற்றவர்களுடைய நன்மைக்காக தன்னையே அர்ப்பணிக்கும் ஒரு குணம். வேதத்தில் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லி பிலிப்பியரிலே நாம் வாசிக்கிறோம். அவரிடம் என்ன சிந்தனை இருந்தது? தேவன் தன்னுடைய திட்டத்திற்காக என்னை அனுப்புகிறார், நான் என் மேன்மையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு தேச மக்கள் மாத்திரமல்ல உலக மக்கள் அனைவருக்கும் நான் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். சாந்த குணமுள்ளவர்களை ஆண்டவர் ஏன் பயன்படுத்துகிறார் என்றால், அவர்கள் மற்றவர்களுடைய நன்மைக்காக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்பதற்காக தங்களையே கொடுப்பவர்கள், தங்களையே விட்டு கொடுப்பவர்கள். யோசேப்பு இங்கே இதைத்தான் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பலர் இந்த சாந்த குணத்தை குறைவாக சொல்லுபவர்களும் உண்டு. ஒரு அறிஞர் இப்படி சொல்லுகிறார், வேத அறிஞர், மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ், இட்ஸ் அ பவர் அண்டர் கண்ட்ரோல். வாரன் விஎஸ்பி இப்படி அவர் சொல்லுகிறார். அது ஒரு பலவீனமான ஒரு குணாதிசயம் அல்ல, நன்றாக தன்னை கட்டுக்குள் வைத்திருக்கும் ஒரு நல்ல குணாதிசயம் என்று அவர் அது அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் பார்க்கிறோம், யோசேப்புக்கு இந்த சாந்த குணம் இருந்ததுனால அவர் பெரிய ஆசீர்வாதங்களுக்கு ஒரு பெரிய வாய்க்காலாக அவர் மாறுகிறார். 2வது தலைப்பு, ஆசீர்வாதத்தின் வாய்க்கால், சோர்ஸ், யோசேப்பு. இவரிடம் இருந்த இந்த சாந்த குணம் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக கடவுள் தன்னை பயன்படுத்துகிறார் என்கிற உணர்வை நமக்கு சொல்லித் தருகிறது. நீங்கள் வேதத்தில் அவருடைய சரித்திரத்தை வாசிக்கும்போது ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் அவர் போத்திபாருடைய அரண்மனைக்கு வருகிறார். அங்கே அவர் வேலையை செய்கிறார். இத்தனையும் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் தன்னுடைய வேலையில் உண்மையாய் இருந்தபடியினால ஆதியாகமம் 39வது அதிகாரம் 4வது வசனம், அவர் போத்திபார் யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்குது. யோசேப்பினுடைய எஜமான் அவருக்கு ஃபேவர் பண்ணுறார். ஆங்கிலத்தில் தயவு என்பதற்கு ஃபேவர் என்று சொல்வார்கள். அவரிடம் அந்த மாதிரி ஒரு ஃபேவர் காண்பிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் காரியங்களை நடத்துகிறதை உற்று பார்க்கும்போது அவரிடம் காணப்பட்ட காரிய சித்தி, ஒரு சக்ஸஸ்ஃபுல் வே ஆஃப் ஒர்க்கிங். இன்றைக்கி எல்லாரும் ஒரு வேலையை கொடுத்தா செய்வாங்க. ஆனால் நீங்கள் சிலரை கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அந்த வேலையை சிறப்பாக எப்படி செய்யணும்னு யோசிப்பாங்க. அதை சிறப்பாக செய்வதற்கு தங்களையே அர்ப்பணித்து அந்த வேலையை அவர்கள் செய்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை யோசேப்பு வைத்திருந்ததுனால அது வெளிப்படையாக தெரிந்தது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஒரு மனிதன் கர்த்தருடைய வேதத்தின்படி தியானித்து நடக்கும்போது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று பிற்காலத்திலே தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். ஆனால் இந்த சங்கீதம் எழுதப்படுவதற்கு முன்பதாகவே செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தமுடையவராக யோசேப்பு வேலை ஸ்தலத்திலே காணப்படுகிறார். அது ஒரு அந்நிய நாடு, அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறார். இவர் வேலையை உத்தமம் உண்மையாக செய்கிறார் என்று சொன்னால், அதுவும் அந்த போத்திபார் என்கிற எஜமான் இவரை கூர்ந்து கவனித்து, இவரிடம் ஒரு சிறப்பு இருக்கிறது, இவரோடு கர்த்தர் இருக்கிறார், இவர் செய்வதெல்லாம் வாய்க்கிறது, இவர் வேலையை இப்படி நன்றாக செய்வதனாலே வீட்டுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம்
போத்திபார் நினைக்கிறாரு, இவர் பார்த்தா அடிமையாக இருக்கிறாரு, ஆனால் அவர் செய்கிற வேலையை பார்த்தா, சிறப்பாக எல்லாத்தையும் செய்கிறத பார்த்தா, இவர் மூலமாக தான் என் வீடே ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதை அவர் தன்னுடைய வாயினாலே சொல்லுகிறார். யோசேப்பு எப்படிப்பட்ட வேலை செய்கிறவராக இருந்தார் என்று சொன்னால், தன்னை வேலைக்கு வைத்து அந்த வேலையை செய்ய சொல்லுகிற எஜமானுக்கு பலன் உண்டாக்குகிறவராக, பயன் உண்டாக்குகிறவராக, வேத வார்த்தையின்படி அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமாக அவர் இருக்கிறார். நான் அந்த பகுதியை வாசித்து பார்க்கும்போது யோசித்து பார்த்தேன். ஒரு அடிமையாய் பிடித்து வைத்திருக்கிறார்கள். யோசேப்புக்கு அவர்கள் மீது கொஞ்சம் எரிச்சல் வந்திருக்கணும். நீங்கள் வேலையை கொடுக்குறீங்க, போ, நான் அதை உண்மையாக செய்ய மாட்டேன், என்னை போய் அடிமையாக வச்சுருக்குறீங்களே, என்னை பிடிச்சு கொண்டு வந்து வச்சுட்டீங்களே, நான் எவ்வளோ பெரிய செல்வ மகன் தெரியுமா, என் வீட்டுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த கனவு தெரியுமா, எதையுமே அவர் சொல்லலை. அதான் அந்த சாந்த குணம் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் அவர்கள் சொல்வார்கள். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாய் செய்வார்கள். மாற்றியோ தவறாகவோ பேசவும் மாட்டார்கள், செய்யவும் மாட்டார்கள். இந்த சாந்த குணம் அந்த யோசேப்புக்கு இருந்தபடியினாலே அவர் வேலையிலே உண்மையாக இருக்க முடிந்தது. அவரை வேலைக்கு அமர்த்திய எஜமானனே அவரை எப்படி கண்டுகொள்ள முடிந்தது என்று சொன்னால், இவர் நம்பிக்கைக்குரியவர், இவரை நான் நம்பலாம். இன்றைக்கு சாந்த குணம் இருந்தால் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி சுதந்திரித்துக் கொள்வார்கள்? சாந்த குணம் என்ன செய்யும் சொன்னால், மற்றவர்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்க வைக்கும். இவங்ககிட்ட இப்படிப்பட்ட ஒரு சிறந்த குணம் இருக்குதே, இது பெரிய நன்மையை நமக்கு கொடுக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே இவர்களை புரிந்து கொள்ளும் மனிதர்களாக மாறிவிடுவார்கள். இன்னும் நல்லா சொல்லப்போனால், இந்த சாந்த குணம் உள்ளவர்களை எவரும் எளிதில் நம்புவார்கள். அது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு குணம். நாம் சிந்தித்து பார்ப்போம், இப்படிப்பட்ட சாந்த குணம் நம்மிடத்திலே இன்று இருக்கிறதா? வேதாகம காலத்தில் இருந்தது, யோசேப்புக்கு இருந்தது, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. பால் எழுதும்போது உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக என்று எழுதுகிறார். ஆனால் இன்று நாம் யோசித்து பார்ப்போம், இப்படிப்பட்ட சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குணாதிசயமாக ஒரு நல்ல கேரக்டராக நம்மகிட்ட இருக்குதா? அதை மற்றவங்க பார்க்க முடியுதா? அங்கே போத்திபர் பார்த்தார். ரொம்ப மிக ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் அடிமையாகத்தான் அவரை பார்க்கணும். ஆனால் அவர் எப்படி பார்க்குறாரு? யோசேப்புக்குள் இருந்த கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், யோசேப்பு செய்கிற காரியெல்லாம் வாய்க்கிறது, அவர் காரிய சக்தி உள்ளவராக இருக்கிறார். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் என்ன முடிவுக்கு வர்றாரு? நான் இவரை நம்பலாம், இவருக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்புகளை கொடுக்கலாம், இவரை நம்பிக்கைக்குரியவராக என்னுடைய அருகிலே வைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வருகிறார். பாருங்கள், ஒரு சாந்த குணம் என்ற ஒரு சிறந்த ஒரு நற்பண்பு, ஒரு நல்ல குணாதிசயம் யோசேப்புக்கு இருந்ததுனால யோசேப்பை கர்த்தர் உயர்த்துவதற்கு அது எவ்வளவு காரணமாக இருந்தது. மற்ற மனிதர்கள் அதை பார்ப்பதற்கும் அதை ருசிப்பதற்கும் அதனுடைய பலனை அனுபவிப்பதற்கும் எவ்வளவு முக்கியமான ஒன்றாக அது இருந்தது என்று பார்க்கும்போது ஆச்சரியப்பட வைக்கிறது. மூன்றாவது ஒரு குறிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் உயர்வை பெற்ற யோசேப்பு. சாந்த குணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னொரு வார்த்தையிலே சொல்வோமானால், அவர்களுக்கு ஆசீர்வாதம், தேவையான நன்மைகள் எல்லாம் அவர்களை தேடி வரும். இவர்கள் ஓட வேண்டியதில்லை, ஆனால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இவர்களை தேடி வரும். யோசேப்பை முதலிலே அந்த அரண்மனையிலே அடிமையாக பார்க்கிறார் போத்திபர். இப்போது அவரை எப்படி பார்க்கிறார்? என் நம்பிக்கைக்குரியவன் இவன் என்று பார்க்கிறார். ஆகையினால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தொடர்ந்து அந்த 39வது அதிகாரத்தின் 4வது வசனத்தின் பின்பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரிக்காதிருந்தான். இல்லை, நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா,
இந்த சாந்த குணம் அவருக்கு ஒரு முதல் உயர்வை பெற்றுத் தருகிறது. அது ஒரு சின்ன உயர்வு தான். அடிமைத்தன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருக்கு போத்திப்பர் வீட்டு விசாரணைக்காரனாக்குகிறார், தன்னுடைய ஊழியக்காரனாக மாற்றுகிறார். பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தன்னுடைய ஊழியத்தை பக்கத்தில் இருந்து செய்வதற்காக அவரை தெரிந்தெடுத்து அவரை அங்கே வைக்கிறார். பாருங்கள், ஒரு அடிமை அந்த முதல் உயர்வை பெறுவதற்கு வேறொன்றும் செய்யவில்லை. இன்றைக்கெல்லாம் உயர்வை பெறுவதற்கு கடும் முயற்சி எடுக்கிறார்கள். சிலர் பேசியே அந்த உயர்வை வாங்கலாம்னு நினைக்கிறாங்க, சிலர் நடித்தே அந்த உயர்வை வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் யோசேப்பை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் எதுவும் ரொம்ப பேச மாட்டார், செய்கையில் கரெக்டாக இருப்பார். தன்னுடைய செய்கையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு அவர் பார்ப்பார். சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது அநேகரை கவர்ந்து இழுக்கும். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அப்படிப்பட்ட குணநலன்களை நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சொன்னதை அப்படியே செய்கிறவர், செய்வதை அப்படியே சொல்லுகிறவர். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொன்னால், அவரை அநேக மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தாங்க. தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும்போது பார்த்தாங்க, அவர் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தாங்க, அவர் அற்புதங்களை செய்யும்போது பார்த்தாங்க. அவருக்கு சொல்லிலும் செயலிலும் எந்த வித்தியாசத்தையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் காட்டவே இல்லை. அவர் என்னதான் செய்தார்னா, என் சொல்லுக்கும் என் செயலுக்கும் அப்படியே நெருங்கின தொடர்பு இருக்குதுப்பா, அது ஒன்றும் வித்தியாசமே இல்லை, அப்படி தான் காமிச்சார். இங்கே யோசேப்பு கூட தன்னுடைய வாழ்க்கையிலே பேசாது, ஒன்றுமே பேசாமல் எஜமானனை என்ன புரிய வைக்கிறாருன்னு சொன்னால், என்னை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர், எனக்குள்ளாக இருக்கிறது கர்த்தர். அவர் வேலையிலே அந்த அளவுக்கு தன்னுடைய ஆற்றலை, உண்மையை காண்பிக்கும்போது வாக்கியங்கள், வார்த்தைகளே அங்கே தேவைப்படலை. போத்திப்பர் அழகாக புரிஞ்சுக்கிறாரு, கர்த்தர் ஊருக்குள்ளே இருக்கிறாரு, யோசேப்புக்குள்ளே கர்த்தர் நிமித்தமாக தான் என் வீட்டுக்கே ஆசீர்வாதம் வருது. இதை அவர் புரிந்து கொள்ளும் ஒரு நிலை அவருக்கு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், யோசேப்பினுடைய சிறந்த குணாதிசயம். அவர் ஏற்கனவே உண்மை உள்ளவராக கண்டறியப்படுகிறார். இங்கே அவர் எப்படி கண்டறியப்படுகிறார்? சாந்த குணம் உள்ளவராக கண்டறியப்படுகிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் யோசித்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 25:23 ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லும்போது சொல்லுகிறார், இவன் கொஞ்சத்தில் உண்மையே உள்ளவனாக இருந்தான், இவனை நான் அநேகத்தில் அதிகாரியாக்குவேன். ஆண்டவர் எதிர்பார்ப்பது, கொடுக்கப்படும் கொஞ்ச காரியத்தில் முதல்ல நம்ம உண்மையாக இருக்கணும். அதில் உண்மையாக இருந்து ஆண்டவருக்கு அதை காண்பித்து விட்டோம் என்றால், ஆண்டவருக்கு நான் நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக நல்லா செய்வேன், அந்த தாளந்தை வாங்கினவே அதை கொஞ்சம் பெருக்குனான், பயனுள்ளதாக ஆக்கினான், எஜமானுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தான். அதை அவன் செய்யும்போது எஜமான் நின்று என்ன சொல்கிறாரு, நான் அவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது. ஒரு சின்ன உயர்வு, பெரிய உயர்வு பிறகு வருகிறது. இந்த சின்ன உயர்வுக்கு அந்த காரணமான அந்த கர்த்தர் அவனோடு கூட இருந்தது. அதை போத்திப்பார் கண்டுபிடிச்சது. போத்திப்பார் அதை கண்டது, யோசேப்பினுடைய உழைப்பில், உண்மையில், எல்லாவற்றிலும் கண்டது. அவன் பேரில் தயவு வைக்க அவனை ஏவிற்று. இன்றைக்கி எத்தனையோ பேர் வேலை ஸ்தலங்களில் கஷ்டப்படுறாங்க. என்னுடைய பாஸ் என்னை இப்படி நடத்துகிறாரு, அப்படி நடத்துகிறாருன்னு சொல்கிறவங்களாம் உண்டு. நம்ம இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் நம்மை வேலைக்கு அமர்த்தியவர்களுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? உத்தமமாய் வேலையை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அவர்கள் நம்முடைய வேலை செய்யும் விதத்தை பார்த்துவிட்டு, இவர் கர்த்தருடைய பிள்ளை, இவருக்குள் கர்த்தர் இருக்கிறார், ஆகையினால இவர் வேலையை நன்றாக செய்கிறார், சிறப்பாக செய்கிறார், வேலைக்கு அமர்த்தின எனக்கு பெரிய நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாகும்படி செய்கிறார் என்று அவர்கள் நம்மை குறித்து நினைக்க முடியுமா? அந்த கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எந்த ஒரு மனிதனும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற தடை எதுவுமே இல்லை, யாரும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால், நமக்கும் அதில் ஒரு பொறுப்பை வைத்து கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் உயர்த்தப்பட வேண்டுமானால், யோசேப்பினிடத்தில் காணப்பட்ட இந்த நற்பண்புகளெல்லாம் நமக்கு இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அநேகர் நம்ம என்ன செய்வோம்னா, பேசிக்கிட்டே இருப்போம், அதை செய்யலாம் இதை செய்யலாம் பேசிக்கிட்டே இருப்போம், செயல்பாடுகளை பார்த்தால் ஒன்றுமே இருக்காது. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், யோசேப்பு எதுக்கும் பேசவே இல்லை, எந்த கோரிக்கையும் வைக்கலை, எனக்கு பதவி உயர்வு கொடுங்கன்னு கூட கேட்கல, தன் வேலையில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். வேத புத்தகத்தில் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது பாருங்கள். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, நாங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் மறைந்திருந்த, வேதாகமத்தில் நேரடியாக சொல்லப்படாத அந்த சாந்த குணம் என்கிற ஒரு நல்ல குணாதிசயத்தை அவரிடத்தில் பார்க்கிறோம் சாமி.
அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேசுகிறவராக, செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்கிறவராக இருக்கிறார். மற்ற நேரங்களில் அவர் எதுவும் பேசுவதில்லை. மற்ற நேரங்களில் வேறு எதிலும் கவனம் செலுத்துவதில்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உண்மையும் உத்தவமாய் நிறைவேற்றுவதிலே அவர் கவனம் செலுத்துகிறார். ஆகையினாலே அவருடைய எஜமான் அவரை எப்படி பார்த்தார்? யோசேப்புக்குள் இருக்கிற கர்த்தரை பார்த்தார். யோசேப்பு மூலமாய் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வருகிறது என்றால் அந்த ஆசீர்வாதங்களுக்கு காரணம் யோசேப்பின் கர்த்தர் என்பதை அவர் அறிக்கையிடுகிறார். இதன் காரணமாக ஒரு தயவை அவருக்கு காண்பித்து உயர்வை கொடுக்கிறார். இன்று உயர்வை ஆண்டவர் நீர் எங்களுக்கு தர நினைக்கிறீர். ஆனால் அநேக நேரங்களிலே நாங்கள் உண்மையற்றவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களிலே கொஞ்சம் பொறுப்பு, நீர் கொடுத்த பொறுப்பை நாங்கள் சரியாக நிறைவேற்றாதவர்களாக இருக்கிறோம். அந்த தாளந்து ஊமையில் வருகிறது போல அதை அப்படியே புதைத்து வைத்துக்கொண்டு நான் ஒன்றுமே செய்யாதவர்களாக காணப்படுகிறோம். தேவன் நீர் அதை எதிர்பார்க்கவில்லை. கொடுக்கப்பட்ட எல்லா தாளந்துக்கும், கொடுக்கப்பட்ட எல்லா சிறப்பான ஆசீர்வாதங்களுக்கும் உரிய முயற்சியையும் உரிய உழைப்பையும் கொடுத்து அதை இன்னும் ஆண்டவருக்கு மகிமை உள்ளதாக மாற்றவே நீர் விரும்புகிறீர் சுவாமி. அப்படி எங்களை உண்மையாய் உழைக்கிறவர்களாகவும் உத்தமமாய் வேலையை செய்கிறவர்களாகவும் மனிதர் தயவை அதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் நீர் எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.